நாடா இது சர்ச்சு தானே போட்டிருந்தது, என்ன ஒரு கல்லறையாக இருக்குது. டெட் பாடிலாம் புறச்சி வச்சிருக்கிறான், மார்க்கெலாம் போட்டு வச்சிருக்கான். இது பேட் போர்ட், இது யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? சர்ச்சில் ஒரு புக் இருக்கும், அது படித்தாதான் இது உன்னால் எஸ்கேப் ஆக முடியும். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, கேர்ஃபுல்லாக இரு. இப்போ போய் நீ போய் தூங்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ரிவர் எண்டு அப்படின்னு ஒரு ஷார்ட் ஆர்ஆர் கேம் பார்க்க போகிறோம். 1979 கார் பார்க்கிங் ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து இருக்காங்களா. இங்கே வந்து இந்த இடத்துக்கு வந்து 2 மாதமாச்சா என் ஃப்ரெண்டு ரோஜர் வந்து இந்த ஓல்டு சர்ச்சை கண்டுபிடிச்சானா. அந்த டவுனில் ஆளுங்க இருந்தாங்களா, ஆனால் இவனை பார்க்க வந்து யாரும் வரலன்றாங்க. அப்படி இவன் என்ன கரெக்டாக சொல்கிறான்னு எனக்கு புரியல. ஓகே, நம்ம கேமுக்கு வந்துட்டோம். என்னங்க டசட் அது? ஆஹா, இதெல்லாம் நான் கேமு கருத்தோன்னே பார்த்தது. தேர் இஸ் டைப்பு எஸ்கே மைக்கா நாங்கள் எதுவும் போட்டிருக்கு டிஸ்கலிட்டன் மாதிரி. ஓகே, ஐ ஷுட் கோ டு த சர்ச்சுக்கு போனோமா? எதுக்கு சர்ச்சுக்கு போக சொல்கிறானுங்க தலை. ஓகே, சர்ச்சுக்கான வழி இங்கே தான் இருக்குது. இங்கே வர மார்க்கர் போட்டிருக்கு. அது வந்து டவுனு, இது வந்து சர்ச்சு. ஸோ இப்போ நம்ம சர்ச்சு தானே போக போகிறோம். ஸோ நம்ம சர்ச்சுக்கு வந்து போயிடலாம். இங்கே ஏதோ லெட்டர் போட்டிருக்கு. ஸோ இங்கே ஓல்டு ரிவர் அவன் வந்து செத்துட்டானா. சொன்னா நியூகா ஜிம் ஜாகர் அவன் வந்து ரீஸ்பிளேட் ஆகிட்டானா. அவனுக்கு வரலாம் இவன் வந்துட்டானா. என்னங்க இது சர்ச்சு தானே சொன்னான், ஒரே டெட் பாடியாக இருக்குது. ஒரே மார்க்காக போட்டு வச்சுருக்காங்க. நிறைய இடம் வந்து வித்தியாசமாக இருக்குது. சர்ச்சில் ஆக்சுவலி சர்ச்சில் கல்லறை வைப்பாங்களே, அது எனக்கு தெரில. இது என்ன ஒரு குட்டி அவசரமாக இருக்குது. ஐ ஷுல் டாக் டு த ரேவரண்ட். அவன்கிட்ட பேசணுமா? எவ்ரிகா ஜஸ்ட் ஆஃப் கிவ் ஏதோ போட்டிருக்கு. நம்ம சொல்கிறோம் இது ஏதோ ஃபன்னியாக தான் அவனை போட்டிருப்பான்னு. எங்கள் அதுக்கு தெளிவாக எவரி காட் கேனாட் ஃபார்கவ் யூ திஸ். நீ பண்ணதை கடவுள் மறக்க மாட்டார் அப்படின்னு அவனும் போட்டிருக்கான். அதுவும் இந்த சர்ச்சுக்கு பின்னாடி. யாருங்க அவன்? இவனை பார்த்து ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு இவன்கிட்ட பேசுவோம். இவன் தான் அந்த ஜிம் ஜாக்கரா? கரெக்டாக சொல்கிறேன்னா தலையான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். நானும் கூப்பிட்டேன், யாருமே வரல. ஆனால் அவன் காய்ச்சலே செத்துட்டான். நீ ரோக்கரோட ஃப்ரெண்டு தானே? எனக்கு தெரியும், நான் தான் ஜிம் ஜாங்கர். நீ பண்ண தப்பு யாராலையும் மறக்க முடியாது, அது யாராலையும் மறக்கவும் முடியாது. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீ ஒரு இடத்த நான் மார்க் போட்டு வச்சுருப்பேன், அங்கே டிக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து 3 டெட் பாடி எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஜிம் ஜாக்கர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போதைக்கு வந்து 3 பாடி இருக்கா, அது அவன் மார்க் போட்டு வச்சுருப்பான், அங்கே வந்து நம்ம 3 பாடிஸ் வைக்கணுமா. இதுதான் சர்ச்சா? பரவாயில்ல, நீட்டாகவே இருக்கேன்னா இன்னும் இந்த ட்ரெஸ்ஸில் சர்ச்சா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி குழப்படமாக இருக்குது. இது வேலை ஏதோ எழுத்தில் போட்டிருக்கு, என்னால் இது படிக்க முடில. அப்படி இந்த கேம் ஒரு ஷார்ட் கேம்னால தான் நான் வந்து விட்டுட்டேன். ஆனால் அந்த கேம் வந்து நல்லாவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போக போக பார்ப்பீங்க. இதுதான் டெட் பாடியா? நாங்கள் இது கண்டே வேறு உளறி தொலைகிறான். சரக்கு கீனு குடிச்சிட்டான்னு வேறு தெரில. இப்போ அவன் சொன்ன இடத்த நம்ம டிக் பண்ணுவோம். ஓகே, அவன் சொன்ன மாதிரியே வந்து டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெறும் பாடிஸை மட்டும் தான் வைக்கணும். எதுக்கு சம்மந்தமே நம்ம சர்ச்சில் போய் பாடிஸை வைக்கிறான்? இவன் ஒரு உள்ள சைக்கோ பார்த்தா இருப்பானோ, அவன் நம்மளை கத்தி எடுத்து கொலை பண்ண வந்துடுவானோ, ஒரு வேளை இவன் விச்சா இருப்பானோ. இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் என் மண்டையில் போகுது. அவங்க மண்டையில் எப்படி போகுதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்க தெரியும், ஏன்னா வியூஸ் வராது. நீங்கள் டேப் அமுத்தினா நீங்கள் என்னென்ன ஆப்ஜெக்ட்னு காமிக்கும், என்னென்ன வேலை செய்யணும்னு. இது ரொம்ப இருட்டாச்சு. பின்னாடி சும்மான ஒரு வீடுமா இருக்கும் சர்ச்சுக்கு பின்னாடி. அதுதான் உன் வீடு. யாரும் உன்னை பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. அது நான் வந்தால் நாக் பண்ணுற சத்தம் கேட்டால் மட்டும் நான் என் வாய்ஸை மட்டும் கேளு, நான் வருவேன். நல்லா தூங்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு இது மாதிரி பார்த்தோம்ல, ஒரு குட்டி வீடு மாதிரி. அதுதான் நம்ம வீடு போல். அது என்ன அதுங்க, அதுதான் டவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வெளிச்சம்லாம் எரியுது. இன்னொன்று இதுக்கு நைட் டவுனுன்னு ஒரு மாதிரியாக இருக்குது. டெசர்ட்டு பார்க்க டெசர்ட் மாதிரியே இல்லை, இந்த சைவனை வச்சு கூடன்னு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ளுக்கு போகலாம். உள்ளுக்கு போகிறோம்லே, உள்ளுக்கு போடுறான். ஓகே, இதெல்லாம் லெட்டர் இருக்குது. இது என்ன லெட்டரு? ராக்கர் வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் வந்து நம்மளை தேடி இருக்கானா. ஆனால் ஏன் நம்மளுக்கு தெரிலையா? ஓகே, இப்போ தட்டினோட என்னடா ஏஞ்சிட்டோமா? யாரோ கதவு தட்டுறாங்க. யார் அது? தூங்கி தானே இருக்கேன். இட்ஸ் மீ. ஓகே, இவன் தானா? குட் மார்னிங். சாரி உன்னை சீக்கிரமாக எழுப்பிவிட்டேன். ஏன்னா ஒரு கடைசி நேரத்தில் ப்ராப்ளம் ஆச்சு. ஃபென்ஸ்லாம் ப்ரோக் ஆச்சு. ஏன்னா நாய்ங்க வந்து உள்ளுக்கு வந்துடுச்சு. அதுங்க வந்து ஃபுட்டுக்கு தேடினுச்சு. அதனால் வந்து சர்ச்சுக்கு பொண்ணுக்கு டூல் பாக்ஸ் இருக்கும், அதை ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரி பண்ணிடு. ஓகே, ஏதோ நாய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உடச்சிச்சா, மறுபடியும் வேலை காமிச்சா ஆரம்பிச்சிச்சா. எல்லா இந்த நாய் வந்துடுதுங்க. என்னங்க இவன் மட்டும் பார்த்து உட்காந்துடான்.
சரி நம்ம வேலையை வந்து பார்ப்போம். டூல் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ டூல் பாக்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரி பண்ணிடுவோம். இப்போது நம்ம வந்து ஜிம் ஜாக்கர்கிட்ட வந்து பேசணும். என்ன வேலை கொடுக்க போகிறான்னு தெரியலையே, ஒரு மாதிரியாக வேறு பேசுகிறான். அது செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. இன்னும் 2 பாடிஸ் இருக்குது, அதை மட்டும் எனக்காக வச்சிரு. நீ இந்த டேயில் ஃப்ரீயாக இருக்கலாம். மறுபடியும் 2 பாடிஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கானா. ஐயோ இந்த பாடிஸ் எங்கடா எடுத்துகிட்டு வர ஒரு ஒட்டாங்களையும் புரிய மாட்டேங்குது. இங்கே வேறு அந்த மார்க் போட்டு வச்சிருக்கானா. 2 பாடிஸ்லாம் நம்ம டக்குன்னு வேலையை செஞ்சிடலாம். ஸோ இப்போ நான் டிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பாடி தான் வைக்கணும். இன்னொன்று இந்த பாடி ரொம்ப ஹெவியாக இருக்குது. எவனாச்சும் ஏதோ ஒரு ஆடு மாடை வச்சா பரவாயில்ல. இதில் இந்த ஆடா மாடா நாயா மனுஷனா எனக்கு இது. ஆனால் நாய் இன்னும் வரல, நாயை பாய்ச்சிட்டானோ என்ன கதைன்னு தெரியல. ஸோ இன்னும் கடைசி பாடி இருக்குது. கடைசி பாடி கொஞ்சம் தூரம் வைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பரவாயில்ல கிட்ட தான். ஸோ நம்ம போய் வச்சிடலாம். இவ்வளோ கிரேப்ஸ் வச்சுருக்கோம், எதுக்குன்னே தெரில. சரி இப்போ நம்ம வந்து கடைசி பாடி குரல் ஒரு மாதிரி அந்த மன்னிச்சுக்கோங்க. இப்போ சரியாக இருக்கும், ஏன்னா வந்து நான் குரல் உள்ளுக்கு பேசுகிறேன், அதனால் குரல் மாதிரியாக தான் இருக்கும். இது எல்லா வேலையை பண்ணிட்டேன்னா நான் சொல்கிறத கேளு. இது பேட் மூன், இது யாராலையும் நான் தப்பிக்க முடியாது. சர்ச்சில் ஒரு புக்கு இருக்கும், அதை வாசித்தா தான் வந்து இதுலேருந்து ஒன்றால் எஸ்கேப் ஆக முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, நான் சொன்னதை ஞாபகம் செய். இப்போ போய் தூங்கு போ. ஓகே, ஏதோ பேட் மூன் வேறன்றான், யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாதுன்றா. சர்ச்சில் ஒரு புக் இருக்குன்றான், அதை வாசித்தா தான் எஸ்கேப் ஆக முடியும்னா நாங்கள் சொல்கிறோம். ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. சரி இப்போ நம்ம கதவை சாதி நம்ம வந்து தூங்கிடுவோம், நல்லா தூங்குவோம். நான் இவன்கிட்ட மாற்றிட்டா அவ்வளோதான். இவன் வேறு யாருன்னு தெரில, செய்வனை பிடிச்சவனாக இருக்கான். ஓகே, நம்மளை யாருமே கதவு தரல. ஏங்க இது ஜாம் ஜாகரோடைய ஆட்டு தானே, சர்ச்சோடைய ஓனர். காணோம் அவனை, இங்கே காணோம். சரி நம்ம போய் அவனை போய் ஏய் நான் டக்குன்னு இருட்டாச்சுடே. ஆஹா இங்கே துரத்துறாங்க நம்மளை கொலை பண்ணுறதுக்கு. ஆஹா இப்போ டக்குன்னு சர்ச் உள்ளுக்கு போயிடலாம். ஓடு ஓடு ஓடு, இவன் வேறு துரத்துறான். ஓகே உள்ளுக்கு தான் புக்கு இருக்குது. ஸோ புக்கை வந்து வாசித்தோன்னா நம்ம இங்கே எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறேன். ஓகே புக்கெடு அப்பாடா, ஃபைனலி நான் எடுத்துட்டேன். என்ன ஆச்சு? எனக்கும் அதுதான்டா, என்னடா ஆச்சு? இதை எண்டு காய்ஸ், ஐ ஜஸ்ட் சேவ் த வேர்ல்டு. அப்படி என்ன பண்ணி இந்த வேர்ல்டு சேவ் ஆகிறதுக்கு? ஓகே இது வந்து ஸ்மால் கேம்னால நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி ஒரு 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம், ஏன்னா வந்து ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு சில பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் 10க்கு 6 கொடுக்குறேன்னு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இதேமாதிரி நம்ம சேனல் வந்து இதுக்கு மேலே நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். இதில் அவங்கள வந்து நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஸோ டேக் கேர், பாய் கைஸ், பாய்.